எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்  பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 நான் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவனை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர் நிலத்திலும் தங்குவான். இது மனுஷமே நம்பிக்கை வைக்கிற மனுஷனை பற்றி. மாம்சமானவனை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் அந்தர வெளி காடுகளிலே தண்ணி ஊற்றாத இடத்திலே வறட்சியான இடத்திலே கரளையாய் போன செடியை போல் இருக்கிறான். கரளையாக மாறுறான். அவனுக்கு இலை இல்லை, பச்சை தன்மை இல்லை, ஈரம் இல்லை. கரளையாய் போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உயர் நிலங்களிலும் அவன் தங்குவான். ஏழாம் வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து 5ஆம் வசனத்தில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை பொய் பலமாக்கி கொண்டவன். 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டியிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஊர் நிலத்தில் தங்குவான். 6ஆம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவனை வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். 9ஆம் வசனம் சொல்கிறாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்களுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவனும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரளை 6ஆம் வசனத்தில் அந்தர வெளியில் கரளை என்று சொல்வது ஜீவனற்று போன மரம். ஜீவனற்று போயிடுச்சு, ஈரம் இல்லை, காஞ்சு போச்சு, இலை இல்லை, பசுமை இல்லை, வளர்ச்சி இல்லை, வெட்டப்பட்ட அந்த மரம் அப்படியே கிடக்குது. அது அங்கே தண்ணி இல்லை, வளர்ச்சி இல்லை, அங்கே அதில் சாறு இல்லை, வேர் இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்ம ஏற்கனவே படித்தோம். உலர்ந்த எலும்புகள் குறித்து நான் படிக்கும்போது எசேக்கியேலில் வாசிக்கும்போது அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து படிக்கிறோம். 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகளை குறித்து படிக்கிறோம். உலர்ந்த எலும்புகள் சொல்கிறது, ஒரு காலத்தில் அவர்கள் பெரிய சேனையாக இருந்தார்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே 5 காரியங்கள் அந்த எலும்புடி நிலைமையை பார்த்தா 5 பேரை குறித்து படிக்கலாம். எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு அங்கே இருக்கிறது. அவனை அங்கே கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போயிட்டு அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம்
வாசிக்கிறோம். என்மேல் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகள் நடுவில் சுற்றி நடக்க பண்ணினார். இந்த பள்ளத்தாக்கின் விட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உழந்ததுமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை காட்டுது. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் நான் உழந்து போனவன் அல்ல. கர்த்தரை விட்டு விலகும்போது, மனுஷனின் நம்பிக்கையை கொள்ளும்போது, பொய்யபடத்தின் மேல் சார்ந்து கொள்ளும்போது, மாம்சத்து மேல் நான் சார்ந்து கொள்ளும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உழந்து போன ஒரு எலும்பு. ரெண்டாவது, வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லி சண்டை போட்டு பிரிஞ்சு குடும்ப ஜபம் இல்லாமல் வேத வசனம் இல்லாமல் போயிடுவாங்கன்னா அது ஒரு உழந்த எலும்புள்ள குடும்பம். மூன்றாவது, இப்போ இருக்கிற ஆவிக்குரிய சமுதாயம், ஆவிக்குரிய ஜனங்களுடைய நிலைமை, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் பேர் மாம்சத்துக்குரியவங்களாக இருப்பாங்கன்னா, உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாமல் ஒரு எமோஷன், உணர்ச்சி வசப்படுவது, சும்மா ஒரு உணர்ச்சி வசப்படுவது, ஒரு உற்சாகம், ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நான் வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு ஆடுவான், மேலே இங்கேயும் ஆடுவான். கடைசி பார்த்த வாழ்க்கை ஆடி போயிடும். அது உழந்த எலும்பு. ஆடி குதிக்கிறது கிடையாது, ஸ்டெடியாக நிற்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா ஆட்டமாக ஆடி அடங்கக்கூடாது, ஸ்டெடியாக நடக்கணும். அது ஆவிக்குரியவர்கள் அநேகர் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜனங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள் தானா? இப்படி போய் பேசுகிறாங்களே, நம்மக்கிட்ட நன்மையை அனுப்பிச்சு நம்மளே குறை சொல்கிறாங்களே. இவங்களாம் ஆவிக்குரியவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களா? ஞானசம் எடுத்தவங்களா? இவங்க அபிஷேகம் பெற்றவங்களா? இவங்களுக்குள்ள ஆவியானது இருக்கிறாரா? இவங்க சத்தியத்தை கேட்டாங்களா? சத்தியத்தை கேட்கலையா? அவங்க நடந்து கொள்ளுகிற விதம், அவங்க பேசுகிற விதம், அவங்க கிரியை செய்கிற விதம், அவங்களுடைய காரியங்கள், ஸ்ட்ரைக் அடிக்கிற விதம், அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு கொடி பிடிக்கிற விதம்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாது. அது உழந்த எலும்பு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உழந்து போனால் தான் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, கொடி பிடிப்பாங்க, கருப்பு கொடி காட்டுவாங்க, கருப்பு வாட்ச் காட்டுவாங்க, கருப்பு சட்டை போடுவாங்க. அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆவிக்குரிய சமுதாயம் உழந்து போன எலும்புகளுக்கு அடையாளமாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற சபையுடைய நிலவரம் கூட பணம் பணம் பணம். அங்கே லேண்டு வாங்குற, இங்கே லேண்டு வாங்குற, இங்கே பில்டிங் கட்டுறோம், நீ 10,000 கொடு, 20,000 கொடு என்று சொல்லுகிற ஊழியக்காரங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு அவங்க சூனியமே வச்சு ஜனங்கிட்ட காசை வாங்குறாங்க. ஆனால் பேய் ஓட்ட மாட்டாங்க. உழந்து போன பிசாசு ஓட்டாத சபை, உழந்து போன சபை, சூனியத்தை உடைக்க முடியாத சபை, உழந்து போன சபை. நான் இப்போவே கூட யாரெல்லாம் சுன்னிக்கால்கிட்ட போகிறாங்க, மந்திரவாதிகிட்ட போகிறாங்க, குறி சொல்கிறாங்க, பேர் சொல்லிட்டேன்னா சண்டை வந்துடும். வேண்டாம், எனக்கு தெரியும், நான் ஒரு பைத்தியக்காரனை போல் இருப்பேன், ஆனால் தேவனோடு ஒட்டி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கி உண்மையான தப்பை சொன்ன ஏற்றுக்கிறவங்க கிடையாது. ஆனால் பொய் குற்றச்சாட்டை நம்புறவங்க ஜாஸ்தி. ஆமீன். பொய் குற்றச்சாட்டை நம்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாது. இன்றைக்கி என்ன இருக்குதுன்னா, ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற இடத்துல அந்த ஊழியக்காரன் கூட அவன் செய்கிறது தெரியாது, அவனுக்கு அது தெரியாது, பேய் ஓட்டவும் தெரியாது, மந்திர கட்டு உடைக்கவும் தெரியாது, சூனிய கட்டம் உடைக்கவும் தெரியாது. இவனும் செய்வான். விசுவாசிகளை நீ போய் செய்ப்போ, நிறைய சாப்பு வளரும்னு சொல்லுவான். ஆவிக்குரிய இழிவான நிலை தான் சபைகள்லேயும் இருக்குது. சபைகளும் இன்றைக்கி உழந்த எலும்புகளாக இருக்கிறது. கேட்டால் அந்த பாஸ்டர் சொல்கிறான், சூனியமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. அவனுக்கு செஞ்சுட்டு வந்தனால தான் அவன் சொல்கிறான். மந்திரம் கிடையாது, சூன்யம் கிடையாது ஒரு பாஸ்டர் சொல்கிறான்னா அவனே செய்கிறவனாக இருக்கிறனால தான். அதை சொல்ல முடியாதனால செய்வனியும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, பொய் சொல்வார்கள். ஜாக்கிரதை. இதை வச்சே கண்டுபிடிக்கலாம்.
உண்மையான ஊழியக்காரனையும் உண்மை இல்லாத ஊழியக்காரனுக்கு வித்தியாசம் உண்டு. ஸோ இழிவான நிலைமையிலே சபைகள் இருக்குது. ஐந்தாவது, இன்றைக்கி ஆவிக்குரிய ஸ்தாபனங்கள் சபையில் இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்தாபனங்களும் கூட ஒரு உலர்ந்த எலும்பாக இருக்குது. கனடா தேசம் வரைக்கும் போயாச்சு, ஃப்ளைட்டில் போயாச்சு, ஃப்ளைட்டில் போய் இறங்கியாச்சு, ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஊழியம் செய்ய தான் போனாங்க, ஜீவனை கொடுக்க தான் போனாங்க, ரத்தத்தை கொடுக்க தான் போனாங்க, சத்துடைய வல்லமை உடைக்க போனாங்க, சர்ப்பங்களை தேலியும் உடைக்க போகிறாங்க. ஐயோ, இங்கே ஒரு வீடு கூட இல்லை, இங்கே ஒரு காரு கூட இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரிசா, ஒரு பாழான இடம், ஒரு கொடுமையான இடம், நக்சலைட்ஸ் நிரம்பின இடம், ஆஸ்திரேலியா பசுமையான இடம், அதை ஆண்டவர் காட்டி இந்தியாவில் கத்திரனை ஊழியம் செய்ய சொல்லான்ட்டு வசதியான கட்டடத்தை விற்று, வசதியான ஹாஸ்பிட்டலை விற்று, ஒரு மாதத்துக்கு 10 கோடி 20 கோடி டாலர் சம்பாதிக்கிறவர் அதை தூக்கி போட்டு இந்தியாவில் வந்து பசி பட்டினி கஞ்சி குடிச்சிட்டு அந்த சோள பயிரை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு வியாதியஸ்தருக்கு நிறைய உதவி செய்தவர் தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அப்படிப்பட்டவரை இந்த நாடு என்ன பண்ணுச்சுன்னா, பாழான இடத்துக்கு வந்து நல்லா பிரகாசமாக இருந்தார், பச்சையாக இருந்தார், கனி கொடுக்குறவராக இருந்தார். ஆனால் ஜன நன்மையெல்லாம் வாங்கினாங்க, அவர் போட்ட ஊசிலாம் வாங்கிட்டாங்க, ஃப்ரீயாக கொடுத்த டேப்லெட்டை ஃப்ரீயாக வாங்கிட்டாங்க, கொடுத்த ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக வாங்கிட்டாங்க, கூரை இல்லாத வீட்டுக்கு கூரை போட்டு கொடுத்தா அதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கிட்டாங்க. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்ன்ட்டு அவருக்குள்ளேயே ஒருத்தர் என்ன பண்ணால், அப்பாவும் 2 பையனும் வேனில் போய் கொண்டிருக்கும்போது வேன் நிறுத்தி வச்சு ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிடும்போது கொளுத்தி விட்டான், அவங்க கருகி செத்து போனாங்க. நம்ம ஊர்லேருந்து போகிற மிஷினரி எப்படின்னா, நான் கனடாவுக்கு வந்தோம், எங்களுக்கு கார் இல்லை, எங்களுக்கு பகங்களா இல்லை. நம்ம மிஷினரிமார்கள் ஆவிக்குரிய நிலவரத்தில் உளுந்த எலும்புகளாக இருக்கிறாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. என்னோட பரிசுத்தவங்க இங்கே இருக்கிறீங்க, என்னோட பெரிய வளர்ச்சி உள்ளவங்க இங்கே இருக்கிறீங்க. நான் பிறக்கும்போது என் பிரசவத்தை பார்த்தவங்க இங்கே இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும்போது என்னை தூக்கி எடுத்து நான் வாழ்த்துனவங்க இங்கே இருக்கீங்க. அதனால் என்னோடய பெரிய பாசம் உங்களுக்கு யாரும் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5 நிலைமைகள் சொன்னேன். இந்த உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் போய் எசேக்கியேலை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துறார். இந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு காலத்தில் உலர்ந்த எலும்புகளில் அவர்கள் யுத்த வீரர்கள், சேனைகள், எழும்பி பிரகாசித்தவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள். எத்தனை சத்துரு வந்தாலும், எத்தனை வெள்ளம் வந்தாலும், எவ்வளோ சமுத்திரம் வந்தாலும் திறந்தவங்க, சமுத்திரம் திறந்து கிராஸ் பண்ணவங்க, சீனா மலை அடிவாரத்துக்கு போனவங்க, மண்ணாவை சாப்பிட்டவர்கள், ஆண்டவர் கொடுத்த ஜீவ தண்ணீரை குடித்தவங்க, பயங்கரமான யோர்தானை நதியை கடந்தவங்க, பயங்கரமான இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போய் யோசுவாவோட கூட சேர்ந்து 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் ஜெயித்த ஒரு சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர் நடுவில் இருந்தால் இஸ்ரவேல் தேவனுக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். இவர்கள் சேனைகளாய் போய் அங்கே யுத்தம் பண்ணி 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியெடுத்து பாலத்தேன் ஓடு கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார். கிர்காசியர், கானானியர், ஏவியர், ஏத்தியர் எல்லாரும் ஜெயிச்சாங்க. 7 விதமான ஜாதிகளை ஜெயிச்சுட்டு 31 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு அந்த சேனை ஜெயிக்கிற சேனை. பிலேயாம் கூட அந்த சேனை சபிக்க முடியலை. 7 காலை மாட்டை அடித்து கூட அந்த சேனை சபிக்க முடியல, யாராலையும் சபிக்க முடியல. ஒரு வலிமையான ஒரு சேனை, வனாந்தரத்தில் நடந்து வந்த சேனை, மேக சம்பத்துக்கு கீழே அக்னி சம்பத்துக்கு கீழே நனைந்து வந்த சேனை, மகிமையாக நடத்தப்பட்ட சேனை, கர்த்தருடைய மகிமை கண்ணார சீனாமலை கண்ட ஒரு சேனை, மோசே முகத்தை கூட பார்க்க முடியாதபடி பிரகாசித்திருந்த முகத்தை கண்ட ஒரு சேனை, தேவனுடைய வல்லமையான சத்தத்தை கேட்டு அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகி மலை அதிர்களை பார்த்த ஒரு சேனை.
இப்போ இந்த இத்தனை வருஷம் கழித்து எல்லாத்தையும் சுதந்திரிச்ச பிறகு பல வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு அப்புறம் கானான் தேசத்துக்குள்ளே வந்து யோசுவா மரித்து போன பிறகு யோசுவா மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணுறான். இக்கரையில் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். 24ஆம் அதிகாரத்தில் சேவிக்க கடவீர்கள். சேவிப்போன்ட்டு சிலங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் யோசுவா சொல்கிறான், இல்லை நீங்கள் சேவிக்க மாட்டீங்க. நீங்கள் தேவனாய கர்த்தரை சேவிப்பீங்களா, இல்லை யோர்தானுக்கு அந்த சைடில், நீங்கள் நதிக்கு அந்த சைடில், அந்த நதிக்கு அந்த சைடில் இருக்கும்போது நீங்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீங்களா? நாங்கள் கர்த்தர் தான் இல்லை, நீங்கள் சேவிக்க மாட்டீங்க. உங்கள் இறுதியும் சரி கிடையாது, உங்கள் மனது சரி கிடையாது. நீங்கள் அடிக்கடி பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவீங்க, அடிக்கடி எகிப்துக்குள்ளே போயிடுவீங்க, பழைய தெய்வர்களை சேவிப்பீங்க. தீர்க்கதரிசனமாக சொன்னது உண்மை. யோசுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் சேவிப்பீங்க, இல்லை நாங்கள் சேவிக்க மாட்டோம், கரெக்டாக இருப்போம். என்ன கரெக்டாக இருப்பீங்களா? மண்ணாங்கட்டிங்க. சொல்கிறது தான் வாயில் பட சொல்லக்கூடாது. யோசுவா சொல்கிறான், நீங்கள் சேவிக்கணும். 14ஆம் வசனம் 24. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானுமே வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே, அந்த பாஸ்டரை பார்த்த உடனே வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாகன்னு சொன்னாங்க. வாயில் தான் உடச்சிட்டாங்க. சொல்கிறதில் நம்பக்கூடாது, மற்றவங்க சொல்கிறது நம்பாதீங்க. நீங்கள் உண்மையாக இருங்க. நாங்கள் உண்மையாக இருக்கிறோமே. நீ உண்மையாக இருக்க இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ உண்மையாக சேவிக்கிற இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். சேவிக்கிறேன்னு சொல்லுவேன், ஆனால் செய்ய மாட்டேன்றதை யோசுவா கண்டுபிடிச்சிட்டான். நம்மையும் நம்முடைய பிதாக்களை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிய அடையாளங்களை செய்து நான் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே. தேசத்தில் குடிக்க எமோரிய முதலாக சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போமே, அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். திருப்பி சொல்கிறாங்க, சேவிப்போம்னு சொல்கிறாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை 19ஆம் வசனத்தில் சேவிக்க மாட்டீங்க. ஒரு பழைய ஊழியக்காரன் சொல்கிறான், 40 வருஷம் நேரத்தில் வந்த யோசுவா 40 வருஷம் கானானுக்குள்ள நடந்து அற்புதங்களை செய்த யோசுவா 80 வருஷம் பாஸ்டர் சொல்கிறாரு, ஏய் சேவிக்க மாட்டீங்கடா. மனுஷனை பார்த்து பழகிட்டீங்க, நீங்கள் கர்த்தரை பார்க்கவே இல்லை. இன்னும் அற்புதங்களை பார்த்தீங்க, அடையாளம் பார்த்தீங்க, சீனாயை பார்த்தீங்க, பயங்கரமான கண்மலையை பார்த்தீங்க, தண்ணியை பார்த்தீங்க, மண்ணை பார்த்தீங்க, யோகத்தை திறக்கிறத பார்த்தீங்க, அற்புதங்களாக பார்த்தீங்க. நீங்கள் ஆனால் நான் இறந்த பிறகு நீங்கள் சேவிக்க மாட்டீங்க. இது எப்படிப்பட்ட ஜனம்? இஸ்ரவேல் இப்படிப்பட்டவங்க. திருட்டுத்தனம், அவங்க திருட்டுத்தனம் அந்த பாஸ்டருக்கு தெரியுது. ஒரு பாஸ்டரே ஒரு திருட்டுத்தனத்தை கண்டுபிடிப்பாருன்னா நம்மளுடைய திருட்டுத்தனம் தேவனுக்கு அதிகமாக தெரியும். ஒரு யோசுவாவே சொல்றான், சேவிக்க மாட்டீங்கடா நீங்கள். 19ஆம் வசனத்தில் நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க. எந்த ஊழியக்காரன் டைரக்டாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி யோசுவா சூப்பர்மேன். யோசுவா மோசே கருத்தவன் தான், அவனு செமையாக பேசுகிறான். இவங்க சரியில்லை, அடித்து கொன்றுவாங்கன்னு தெரியும். கொன்னாலும் பரவாயில்ல, கொல்லுங்கடா,
சேவிக்க மாட்டேன்னு மாட்டிக்கினா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். மன்னிக்க மாட்டார்னு யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. மன்னிக்க மாட்டார்னு சொல்றாரு. சேவிக்காம போயிட்டா மன்னிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க இந்த 40 வருஷம் 80 வருஷம் நன்மை பார்த்தீங்க, தண்ணி குடிச்சிங்க, மண்ணாவை சாப்பிட்டீங்க, நன்மை செய்திருக்கிறாரு. நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க. எரியோ கோட்டையை உடைச்சாரு, உங்களுக்கு நல்ல பால் கொடுத்தாரு, அதையும் குடிச்சிட்டிங்க. வாங்கி குடிச்சிட்டு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? என்ன பேசினார் ஆண்டவர்? என்ன சொல்லி கொடுத்தார் ஆண்டவர்? எப்போ திறந்தார் யோதானை? எப்போ எரிக்க உடைச்சாரு? எப்போ மண்ணை கொடுத்தாரு? அதில் நாங்கள் பார்க்கவே இல்லையே. ஒட்டு மொத்தம் அம்பட்டும் புழுகுறீங்களே, சேவிக்க மாட்டீங்கடா. நீங்கள் சாவறதுக்கு கர்த்தரோடு இருக்க மாட்டீங்க. கரெக்டாக அடிக்கிறான், ஷார்ப்பாக இருக்கான். நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் திரும்பி உங்களுக்கு என்ன செய்வாராம்? தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியும் இல்லை பாஸ்டர், அப்படி இல்லை பாஸ்டர், அப்படிலாம் இல்லை பாஸ்டர், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அப்போது யோசுவா ஜனங்கள் நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்கள் சொன்ன வார்த்தையே உங்களுக்கு சாட்சி. நான் இல்லை சாட்சி, நீங்களே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சி, அதையும் ஒத்துக்கிறாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். கீழ்ப்படிவோன்னு சொன்னாங்க, செய்விப்போன்னு சொன்னாங்க. காலங்கள் போச்சு. யோசுவா மரித்து போய்விட்டான். யோசுவாக்கு பிறகு நியாயாதிபதிகள் வந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் 14 ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 14 நியாயாதிபதிகள் வந்தாங்க. ஒவ்வொரு நியாயாதிபதி எழுப்பினார். சிம்சோன் எழுப்பினார், தெபோராளை எழுப்பினார், பாராக்கை எழுப்பினார், கிதியோனை எழுப்பினார். எத்தனையோ சத்துருக்களை இஸ்ரவேலுக்கு வந்தாங்க. கர்த்தர் சத்துருக்களை அனுப்புவார், தீமை செய்வார். சேவிக்காம போனா இதெல்லாம் வரும்னு யோசிச்சு சொல்லிட்டு தான் செத்தான். சொல்லாமல் சாகலை. லாஸ்ட் பிரசங்கம் செத்துருவீங்க, சேவிக்காம போனால் அவுட்டு சொல்லிட்டு தான் போகிறான். இந்த பூமியிட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் சொல்லி கொடுக்காம பிரசங்கம் பண்ணாமல் போகலை. ஆமீன். ஏன்டா இதையே பிரசங்கம் பண்ணுற அப்படி கேட்டால் அதான் பிரசங்கம், வேறு பிரசங்கம் கிடையாது. சேவிக்கிறேன்னா சாவிங்க, சேவிக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு, சாபம் உண்டாயிடும். மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு மனுஷனையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் வாசித்தோம். முதல் வாசித்தோம், எரேமியா 17:5 வாசித்தோம். மனுஷனை நம்பினால் சாபம், கர்த்தரை நம்பினால் நீ கட்டையாக போனாலும் அதை கர்த்தர் திரும்ப துள்ளிவிட செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போது இது ஒரு சேனையாக இருந்தவங்க, செழிப்பாக இருந்தவங்க, தேனையும் பாலை குடித்தவங்க, நல்ல திராட்சை பழங்களையும் நல்ல மாதுளை பழங்களையும் குடித்து நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சிங்காரமான தேவனுடைய மகிமை நிறைந்த பால் தேன் கொடுக்கான தேசத்தில் ஜெயமெடுத்த சேனையாக இருந்தவர்கள்லாம் இப்போ எசேக்கியேல் கொண்டு போய் பள்ளத்தாக்கு நிறுத்தி பாரு, பள்ளத்தாக்கு பாரு, ஆயிரக்கணக்கான உலர்ந்த எலும்புகள் அங்கே இருக்குது பாரு. இவங்கெல்லாம் பிறக்கும்போது செத்தா பிறந்தாங்க? இல்லை. பிறக்கும்போது எலும்பாக பிறந்தாங்களா அம்மா வயிற்றில்? இல்லை. பிறக்கும்போது நல்லா 6 பேக்காக பிறந்தாங்க, புஷ்டியாக வளர்ந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுத்தாரு, கிருபை கொடுத்தாரு, ஞானம் கொடுத்தாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு, பரிசுத்தத்தை கொடுத்தாரு, வல்லமை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. அந்த இராணுவ சேனையில் கர்த்தரோடு இணைச்சு கொண்டார். அந்த சேனைக்கு ஆர்மி மினிஸ்ட்ரி, மிலிட்ரி கமாண்டர் யாருன்னா கர்த்தர். இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் பொறுப்பாக இருக்காங்க. இன்றைக்கி மற்ற முக்கியமான நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸுக்கு பிரதம மந்திரி ஒருத்தர் இருப்பார். அதுக்கு முன்னாடி பிரதம மந்திரிக்கு இவங்களுக்கு நடுவில் சீஃப் கமாண்டர், ஆர்மி கமாண்டர் ஒருத்தர் இருப்பான்.
இந்த ஆர்மி கமாண்டர் நேவி கமாண்டர் மார்ஷல்னு பேர் அவனுக்கு, நேவி கமாண்டர் இருப்பான், ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் இருப்பான். 3 பேருக்கு மேலே ஒரு தலைவன் ஒருத்தர் பெரிய தளபதி இருப்பான். அவனுக்கு இந்த 3 இயங்கும். கடற்படை, கப்பற்படை, அப்புறம் பூமியில் இருக்கிற இராணுவ படை, மேலே இருக்கிற விண்வெளியில் நடக்கிற யுத்தங்களுக்கு 3 படை இருக்கு. பைபிளில் 3 படைகள் பிசாசு வச்சுருக்கான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் என்ற ஒரு வசனம் இருக்குது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில். மேலே வானமண்டலத்தின் பொல்லாசனைகள் உண்டு. சமுத்திரத்தில் கிரியை செய்கிற எத்தனையோ விழுந்து போன ஆவிகள் உண்டு. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் கடல் கண்ணி என்று சொல்வது கடலிலிருந்து வரக்கூடியது, மனுஷனுடைய விவசாயம் பண்ணக்கூடியது. எசபேலின் ஆவி என்று சொல்வது பூமியில் நடமாடுகிற ஒரு ஆவி. லூசிஃபர் என்பது வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவி. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இராணுவத்தில் சேர்த்து எனக்காக என்னோடு நில்லுங்களா, என்னோட யுத்தம் பண்ணுங்களா அபிஷேகம் கொடுத்து ஜீவ தண்ணீரை ஊற்றி மேலே யுத்தம் வரும், பூமியில் யுத்தம் வரும், உலகம் யுத்தம் பண்ணும், மேலே வானமண்டலத்தில் யுத்தம் பண்ணும், உன்னை ஆவிக்கு தள்ள பார்க்கும். இன்னொரு பக்கம் கடலில் சமுத்திரத்துலேருந்து உன்னை கவுத்து போடுறதுக்கு பயங்கரமான சோதனையை கொண்டு வரும். ஒரு கடல் கண்ணி வரும், ஒரு எசபேல் வரும், ஒரு வானமண்டலத்தில் விழுந்து போன பிசாசு இருக்கிறான், அவனுடைய சேனைகள் மேலேருந்து சிந்தனையை தாக்கும், சரீரத்தை தாக்குவதற்கு ஒரு எசபேல் வருவாள். இன்னொன்று ஆத்துமாவை தாக்குவதற்கு சமுத்திரத்தில் விழுந்து போன ஆவிகள் வரும். 3 பக்கமும் 3 படைகள் நமக்கு உண்டு. அதனால தான் கர்த்தர் மனுஷன் எப்படி உண்டாக்கணும்னா விழுந்து போன சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளவனா உண்டாக்கணும். தேவனை எப்படி கிரியை செய்யறனா பிதா, குமாரன், பரிசுத்தம் 3 கிரியை செய்கிறார். அப்போ நமக்கு என்ன செய்யறது? ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தம் 3 கொடுத்தாரு. ஆமே வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த பிசாசோட யுத்தம் பண்ணுங்கன்னா இந்த வானபலத்துக்கு பொல்லாத யுத்தம் பண்ண வேண்டிய நம்ம, இல்லை இந்த வந்திருக்க எசபேருடைய ஆவிகளோட யுத்தம் பண்ண வேண்டிய நம்ம, இந்த சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத ஆவிகள், மாம்சத்தின் ஆவிகள் யுத்தம் பண்ண வேண்டிய நம்ம கூட இருக்கணும். யுத்தம் பண்ணி நெஞ்சை குத்தி காயப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம ஆவிக்கு ஜீவித்தை வறண்டு போக பண்ணி உழந்து எலும்பாக்கிடுவார். கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்வோமானா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கர்த்தர் ஆராதிக்கிறது பிடிக்கலையா? தூங்குப்படுது. உனக்கு என்னத்துக்கு ஜாபம், உனக்கு என்னத்துக்கு ஆராதனை? தூங்கி படுத்து தூங்கு, சாப்பிடு தூங்கு, சாப்பிட்டு தூங்கு, சாப்பிட்டு தூங்கு. ஆவி வேணாம், அபிஷேகம் வேணாம். உளுந்து எலும்பாகிட்டியா? அப்படியே படுத்துக்கிட, பள்ளத்தக்கில் போய் படுப்போ, அது உளுந்து போச்சு. நீ ஒரு உளுந்து எலும்பாகிட்டீங்கன்னா ஒன்றுமே அசையாது. உளுந்து எலும்பு அசையாது, உளுந்து எலும்பு சத்தம் போடாது, உளுந்து எலும்பு பேசாது, உளுந்து எலும்பு எழுந்து நிற்காது. அது உளுந்து எலும்பு. உன்னுடைய ஆவிக்கு ஜீவி என்ன என்பதை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அப்போது 3 சைடில் யுத்தம். மேலதி யுத்தம், உலகம் யுத்தம் பண்ணுது, மாம்சம் யுத்தம் பண்ணுது. மாம்சம் சமுத்திலிருந்து வரக்கூடிய ஆவி, மாம்சத்தின் ஆவி. இயேசு படகுல போகும்போதே படகு கவுத்து போட பார்த்துச்சு சமுத்திரம். பார்வோன் வந்தபோது சமுத்திரத்தில் இஸ்ரவேல் நடந்தாங்கன்னா அந்த சமுத்திரத்தை அவங்க ஜெயிச்சது காரணம் சேனையில் கத்து திறக்காவிட்டா சமுத்திரத்தை ஜெயிக்க முடியாது. சமுத்திரம் போல உபசாரத்தில் சமுத்திரத்தில் வரக்கூடிய ஆவி, நல்ல ஆவிக்குரியவங்கள கூட வேசித்தனத்துலேயும் உபசாரத்தை தள்ளிடும். வேற மாதிரி புரோணம் வேற மாதிரி ஆக்கிடுச்சு பிசாசு, ஆக்கிடும். நீங்கள் நானும் ஒரு சேனையாக இருந்தோம். இப்போ இல்லை, இப்போ படுத்து கிடக்குது, இப்போ பள்ளத்தாக்கில் இருக்குது. சேனையை அரைஞ்சி இருந்துச்சு, இப்போ இப்படி இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலும்புகளை முன்னாடி இருந்தது போல அது எலும்பாக இல்லாமல் அதுக்கு சதை வந்து, அதுக்கு நரம்பு வந்து, அதுக்கு தோல் வந்து, அதுக்குள்ளே ஆவி உள்ளே வந்து, ஏவனி ஆவி உள்ளே வந்துச்சுன்னா அது முன்போல சேனையாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்தம். காது உள்ளவன் கேட்கடவன்.
கர்த்தர் பேசுகிறதை காது இருக்கிறவங்க மட்டும் கேட்க முடியும். இந்த காது இல்லை, இந்த காது இல்லை. இருதயத்தில் காது இருக்குது, உள்ளான மனுஷனில். ஸோ இந்த பள்ளத்தாக்க பார்த்தோன்னா இது இப்படி இருந்தது கிடையாது, இப்போ இது இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் இது சேனையாக மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறணும்னு என்ன செய்யணும்? இது இப்படி இருந்துச்சுன்றது யாருக்கு தெரியும்? இது இறந்து இது எலும்பாகி அதுக்கப்புறம் 10 சந்ததி 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு இவ்வளோ பேர் பிறந்து செத்துட்டாங்க. இப்போ இந்த எலும்புகள் யார், இவங்க பேர் என்ன, அட்ரஸ் என்ன, ஆதார் கார்டு என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னான்ட்டு பின்னாடி பிறந்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியுமா? 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 தெரியாது. அவங்க யார்? இந்த எலும்பு உங்களை நம்மளை கொண்டு போய் எலும்பு கூடு பக்கத்தில் நிறுத்திட்டு யார் எலும்பு கூடு சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள் சிஸ்டர். இவர் எவ்வளோ குண்டாக இருப்பாரா, ஒல்லியாக இருப்பாரா, வெள்ளையாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, டேட் ஆஃப் பர்த் என்ன, எப்போ அவங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு எலும்பு கூடு தான். அதுக்கு அடையாளம் தெரியாது. அதோடைய முகம் நமக்கு தெரியாது, அதோடைய உடம்பு நமக்கு தெரியாது, அதோடைய கலர் நமக்கு தெரியாது. என்ன குரூப் பிளட் பிரதர் அதுவும் தெரியாது. அது எலும்பு. மண்டோடு அங்கே இருக்குது, கால் அங்கே இருக்குது, கை அங்கே இருக்குது, தெரியாது. ஆனால் யாருடைய கையெலும்பு, யாருடைய முதுகெலும்பு, யாருடைய தலையெலும்பு என்பதை அறிகிறவர் ஆவியானவர். அறிகிறவர் ஆவியானவர். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவி எங்க மண்டை போயிருக்குது, எங்க கை போயிருக்குது, எங்க கால் போயிருக்குது, எங்க முதுகெலும்பு போயிருக்குது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இங்க இருக்கும் போதே மைண்டு சிந்தையெல்லாம் வேற இடத்துக்கு போதில்ல, தேவன் மண்டை எங்க போயிருக்குன்னு பார்க்கிறார். உன் மனசுக்கு இருந்து எங்க போதுன்னு பார்க்கிறார். இது உனக்குள்ளேயே நீ செதறி இருக்கிறாய். தனிப்பட்ட மனுஷன் ஒரு உணர்ந்து போன எலும்பு. கர்த்தரை நம்பிக்கையை கொண்டு தான் வந்திருக்காரு. மனுஷன் போய் பிடிச்சிக்கிட்டல, நீ செதறி போயிட்ட. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு செதறிடுவ. மனுஷன் மேல கான்டாக்ட் வச்சு இவங்க தான் நம்பிக்கைன்னு வச்சினா நீ செதறி போய் எலும்பு கூட அங்கே மாறிவிடு. ஆவிக்கு ஜீவில ஒன்றுமே இருக்காது, காலி பாத்திரமாக தான் இருக்கும். 1 Corinthians 2:10 வாசிக்கும் போது ஆவியானவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தராகிய நான் அதை ஆராய்ந்து அறிகிறவர் என்று எரேமியா 17 சொல்றார். அப்போ ஆதாமுடைய பாவம் அன்னைக்கு அறிக்கை இடலை, அறிக்கை பண்ணலை அப்படின்றது மோசே எழுதி வைக்கல. ஆதாம் பாவம் செஞ்சான், அவன் பாவம் அறிக்கை பண்ணப்படலை என்று எழுதி வச்சது யோபு 31:33 ஆதாம் அறிக்கையிடாத பாவம் என்று யோபு எழுதுகிறார். யோபு 31:33 எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் சரியானதை கண்டுபிடிக்க உதவி செய்வார். ஆவியானவர் கரெக்டாக கண்டுபிடிக்க உதவி செய்வார். எங்கே உழுதோம், எங்கே மாறுச்சு, எப்படி ஆனோம், ஏன் இப்படி ஆனோம் நமக்கு தெரியாது, தேவன் மட்டும்தான் அறிவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானா ஏன் இப்படி ஆச்சு? இவங்க யுத்தத்துக்கு போனபோது, இந்த குரூப் யுத்தத்துக்கு போகும்போது அமலேக்கியர் வந்தபோது, அம்மோனியர் வந்தபோது, மூவாபியர் வந்தபோது, பெலிஸ்தியர் வந்தபோது, மாம்சம் வந்தபோது, கண்கள் நிச்சயம் வந்தபோது, மாம்சத்தை நிச்சயம் வந்தபோது, பெருமையின் ஆவி வந்தபோது, அவ எதிர்த்து போராடும் போது இவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. எந்த நோக்கத்தோடு யுத்தத்துக்கு போகிறோம், எதுக்காக யுத்தத்துக்கு போகிறோம், எதுக்கு கர்த்தரை அழைச்சாரு, எதுக்கு கர்த்தரை அபிஷேகம் பண்ணார், எதுக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், இந்த நோக்கத்தை விட்டாங்க. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளபடியாக ஆசையாக தொடர்கிற நோக்கம் போச்சு. ரசிக்கும் பொழுது இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்லா இருக்கு. ஞானஸ்நானம் போது இயேசுவே, ஞானஸ்நானத்தில் பழைய மனுஷனுக்கு உமக்காக வாழ்வேன், உமக்காக ஓடுவேன், வாழ்ந்தாலும் உம்மோடு தான், தாழ்ந்தாலும் உம்மோடு தான். அப்படியா ரொம்ப தாழ்மையான விசுவாசி. ஓ, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், தாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு தான். அப்படியா, நல்லா இருக்கு. இப்போ அபிஷேகம் வேணும், ஆண்டவரே அபிஷேகம் பண்ண, அபிஷேகம் பண்ண, அபிஷேகம். அந்த பாவத்து தாகமான விசுவாசி
தாவணமுள்ள ஆத்மாவை திருப்தி ஆகணும். அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷை கொடுத்து அந்நிய பாஷை பேசு. காலங்கள் செல்ல 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 வாழ்ந்தாலும் உம்மோடு தான், தாழ்ந்தாலும் உம்மோடு தான். உன்னை கொல்ல வரணும்னு எந்திரிக்குது. என்ன பண்ணுவீங்க? ரசிக்கப்படும் போது தாழ்மை, ஞானசாக்கும் போது ரொம்ப தாழ்மை, அபிஷேகம் சோத்திரப்பா கொடுத்து அபிஷேகம் அன்னிப்பா அல்லேலூயா. பேய ஓட்ட சொன்னா ஊழியக்காரனை ஓட்டுது, விசுவாசி ஓட்டுது. அல்ல அபிஷேகம் தான் போங்க. மேலே ஒரு சேனை வருது, இந்த பக்கம் ஒரு எசபேல் வரா, மேலே ஒரு சேனை வருது, சமுத்திரத்து மாமிசத்தின் மேலே இது மூணு உலகம் மாமிச பிசாசை கத்து எதிர்க்க சொன்னால் பாஸ்டர் தான் மாமிசம், பாஸ்டர் தான் பிசாசு, பாஸ்டர் தான் வானம் பண்ணும், அவரை அடிச்சிருவோம். அப்போ என்ன ஆவியது? பரிசுத்தாவியா? அது பரிசுத்தாவியா? என்ன ஆவியது? என்ன ஆவியது? சாத்தானுடைய ஆவி. இந்த எலும்புகள் ஏன் உடைந்து போச்சு? உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்தீங்கல்ல, அதனால பள்ளத்தில் விழுந்தீங்க. கர்த்தர் என்னைக்கும் மாறமாட, நேற்றும் இன்று என்று மாறாதவர். நாம் ஏன் பள்ளத்தில் விழுந்தோம்? நாம் ஏன் உடைந்து போனோம்? சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிற பாட்டெல்லாம் பாடினோம் தானே. மகிமையின் தேவன் மகிமையோடு வருவார் என்று பாடினார் தானே. எக்கோல சத்தம் துணிக்கும் போது நான் எழுந்திருப்பேன், சத்தம் கேட்கும் போது எழுந்திருப்பேன். இன்னைக்கு கரமா சேர்த்து அன்பை கூப்பிட்டு அப்படி சேர்த்துக்குவார். சண்டை போட்டிங்களே, சேர்த்துக்குவார். அவர் வரும் நாளிலே அவர் கரமை சேர்த்து அன்பை கூப்பிட்டு, என் சேனையே, என் மனவாட்டியே, புறாவே, உத்தமையே, சண்டை போடாதவளே, உண்மை உள்ளவளே, வா 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 போலோர்னு தான் ஒருத்தர் தான் கொடுப்பார். ஏன்னா உழந்த எலும்புகளுக்கு பரலோகத்தில் இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் 37:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகள் சேர்ந்து கொண்டதுன்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. சேர்ந்து கொண்டது என்று சொன்னால் ஒரு காலத்தில் பிரிந்திருந்ததுன்னு அர்த்தம். 37:7 எசேக்கியேல் 37:7 வாசிக்கும் போது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி, அசைவு உண்டாச்சு. ஒவ்வொரு எலும்பும் அங்கே ஒரு மண்டை ஓடு இருக்குது, அவருடைய கை எலும்பு வேற இடத்துல இருக்குது, ஒரு 10 மீட்டர் தள்ளி இருக்குது, கால் எலும்பு வேற இடத்துல இருக்குது. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்ம சரீரம் தேவனோடு ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் மாறிடும். உலகத்தார் கட்சி சேர்ப்பாங்க, அது பாலிட்டிக்ஸ், அரசியல். அரசியலை கூட்டணி சேர்ப்பாங்க, கட்சி சேர்ப்பாங்க. திமுக, தேமுதிக, மக்கள் திமுக, ரெட்டையில், பச்சையில், காஞ்சையில், குக்கர், எல்லாம் குக்கர் தான் இருக்காங்க. நம்ம சைடில் குக்கர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? யாருக்கு குக் பண்ணத உன்னை கத்தோடி சம்பளத்தில் கொடுத்து குக் பண்ணு. ஆவியான உன்னை குக் பண்ணுவாராக. இல்லைன்னா உழந்தெலும்பாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். என்னை குக் பண்ணுறீங்களா? அடுப்பு கொளுத்தி வெளியே போடுங்க, நான் குக் ஆகிடுவேன். குக் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்திர சில கிருபை கொடுத்துருக்காரு. பாஸ்டை குக் பண்ணிவிடுவாங்க. பாஸ்டை குக் பண்ணிடணும், பாஸ்டை எல்லாம் செய்யணும். பாஸ்டை குக் பண்ண நாங்கள் குக் பண்ணிட்டோம். குக் பண்ணு. ஸ்தேவானை குக் பண்ணிட்டாங்க, பவுலுக்கு குக் பண்ணிட்டாங்க, பேதுரு குக் பண்ணிட்டாங்க. என்னையும் குக் பண்ணுங்க. குக் பண்ணுறதுக்குன்னு கற்று கொஞ்சம் பேர் வச்சுருப்பார், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 37:7 சேர்ந்து கொண்டது. அப்படி அர்த்தம் என்னன்னா, ஐக்கியமாக இல்லை. தலை தனியாக, கால் தனியாக, மண்டை ஓடு தனியாக, முதுகுழு தனியாக, கால் நான் ஒரு கால், நான் ஒரு தலை, நான் தனி ஆள். நீ தனி ஆளாகவே இரு.
நீ ஒரு உழந்து எலும்பா இருந்தினா தனியால தான் இருப்ப, தனிமையாக இருப்ப. யாருக்கு சோத்திரம் பண்ண மாட்டேன், பாட மாட்டேன், துதிக்க மாட்டேன், பாட்டு அபிஷேகம் இருக்காது, வல்லம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது, அன்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா காஞ்சி போச்சு. ஆதி அபிஷேகம் காஞ்சி போச்சு, ஆதி கல்வாரி அன்பு காஞ்சி போச்சு, ஆதியில் இருந்த வல்லமை காஞ்சி போச்சு, ஆதியில் இருந்த கிருபை காஞ்சி போச்சு, ஆதியில் இருக்க ஜெபஜீவி காஞ்சி போச்சு. இப்ப ஐக்கியம் இல்லை. பரிசுத்தாவியானவர் சொல்ற, ஆதியில கண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு எபேசியருக்கு சொல்றார். அதுதான் யோவான் எழுதுறார். 1 யோவான் எழுதும் போது அன்பில்லாதவன் தேவன் அறியான். அதே யோவான் தான் எபேசு சபையில் ஆதியில கொண்ட அன்பை விட்டான்னு சொல்றாரு. அதே யோவான் தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அன்பாய் இருங்கள் சொல்றாரு. அன்பாய் இருக்கிற கற்பனை கை கூட வேண்டும் அங்கேயும் சொல்றாரு அன்பு. அப்புறம் யோவான் சுவிசேஷத்தில் அன்பை பற்றி பேசுறாரு. அதே யோவான் தான் மறுபடியும் 1 யோவான் அன்பை பற்றி பேசுறாரு. அதே யோவான் தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அன்பை பற்றி பேசுறாரு. யோவான் மட்டுமே அன்பை பற்றி 30 தடவை எழுதி வச்சிருக்காரு. என்ன பண்ணுறது, பேசினதை தான் பேசுகிறாரு. ஆனால் ஊழியக்காரனே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அன்பு அன்பு அன்பு, என்னடா அன்பு அன்பு பேசுகிற, பேசுனதே பேசிட்டு இருக்கா, நீலாம் ஊழியக்காரனா? அப்படி யோவானை போய் கேட்க முடியாது. அவன் பரலோகம் வரைக்கும் போயிட்டு வந்தவன், அவன் தேவனை அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன், தரிசனம் பெற்றவன், பத்மத்தீவிட கத்தருக்காக பாடு அனுபவிக்கிறவன். அவனை போய் அன்பு அன்பு இதை விட்டால் பிரச்சனை தெரியாது, அதை விட்ட தெரியாது. அன்பின் அப்போஸ்தலன் அவனுக்கு பேருண்டு. ஜான் தி அப்பாஸ்டல் ஆஃப் லவ், அன்பின் அப்போஸ்தலன். இயேசுவின் மார்பில் படுத்ததுனால்தான் அன்பை பற்றி பேசுகிறான். இயேசுவின் மார்பில் படுத்து சாய்ந்திருந்தான் அவன் காதில் இயேசு சாமியுடைய ஹார்ட் பீட் டக் 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 டக். நான் அன்பாகவே இருக்கிறேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத தேவனை அறியான். அல்ல அன்பாக இருக்கேன்னு சொல்லியும் காங்கிரஸ் சகோதரத்தில் அன்பு இல்லைன்னா பிசாசு பிடிச்சிக்குதுன்னு அர்த்தம். பிசாசு பிடிச்சவங்க பார்த்துறீங்களா? உருன்னு தான் பார்க்கணும். பிசாசு பிடிச்சிட்டோன்னு கண்டுபிடிச்சோன்னா ஒதுங்கினோம். நான் இல்லையே போயிட்டேன்னு சொல்லணும். ஏமாற்றிட்டு நயமா வஞ்சிச்சு ஏமாற்றிட்டு இருக்கோம். பிசாசு பிடிச்சவங்க நல்லா பார்க்க மாட்டாங்க. சோத்திரமா அது சோத்திரம் போடாது, ஒரு தான் பார்க்கும். ஏன்னா உள்ள பேய் இருக்குது. அவங்க நல்லவங்க, வந்தவங்க நல்லவங்க, பேய் பிடிச்சி வந்தவங்க நல்லவங்க தான். ஊருக்கே கூடு ஊற்றுனவங்க தான், கிராமத்துக்கே கூடு ஊற்றுனவங்க தான். ஆனால் பேய் இருக்குது. பேய்க்கு நமக்கு ஆகாது. ஏன்னா உள்ள ஆவியான இங்கே இருக்கு, அங்கே பேய் இருக்குது. அது ஒரு உலர்ந்த எலும்பு. உலர்ந்த எலும்பு யாரோட ஐக்கியமாக இருக்காது. உலர்ந்த எலும்பு முறைச்சிட்டு தான் இருக்கும். உலர்ந்த எலும்பு ஒம்பு பண்ணி இருக்கும். உலர்ந்த எலும்பு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அந்த உலர்ந்த எலும்பை திரும்பமாக பழைய நேரத்துக்கு கொண்டு வரணும்னா தேவன் பேசுகிறார். தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது அவைகள் ஒன்றா கூடி ஒன்றா வந்துச்சு. எபிரேய பாஷையில் அதுக்கு பேர் QANARD, QANARD, கனார்டு. கனார்டு QANARDன்னு சொன்னால் கனார்டு. கனார்டுன்னு சொன்னால் ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணும்னா என்னுடைய சுயத்தை உடைச்சாதான் எல்லாரோடையும் பேச முடியும், பழக முடியும். நான் திமிர் இருக்க வைக்கணும், ஒருத்தங்கிட்டையும் நான் பேச மாட்டேன். நான் என்றது உடைஞ்சாதான், சுயத்தை சாம்பலாக்கினாதான் அன்பு கிரியை செய்யும். நான் யார் தெரியுமா? என் ஊர் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? என் வீடு என்ன தெரியுமா? அந்த ஆணவத்தில் ஆடுறவங்க யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க. தாவீது சொல்ல, நான் ஏமாத்திரம், என் வீடியை மாத்திரம். நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் செத்த நாய். யார் தன்னை தாழ்த்துக்கிறானோ எல்லாரோடைய ஐக்கியமாக இருப்பாங்க. நான்ல ஆடு, நான்லேயே ஆடுற ஆடு. ஹோட்டலில் கூட நான் போடுறான் இல்லையா? நான் போடுறான். நானுக்கு தால் போட்டு கொடுக்குறான். நானுக்கு தால் போட்டு கொஞ்சம் அப்படி ஆட்டி வை, நான்லேயே நான் அல்ல, கிறிஸ்துவே பிடித்திருக்கிறார்.
அப்படிப்பட்டவங்க தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஆமென். ஒன்று சேர்ந்தார்கள். அப்போ கணுக்கால் ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட்டு, கை விரல், காது, தலை, முதுகெலும்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. தேவ சத்தம் அவைகளை இணைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 Corinthians 12 வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. கண்ணானது காதை பார்த்து நான் காதானது நலமாக இருக்குன்னு சொல்லுவோம். காதானது வாயை பார்த்து நான் வாயாதனா இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாயிடுச்சுன்னா, உடம்பெல்லாம் வாயாயிடுச்சுன்னா பார்க்க முடியுமா? சகிக்க முடியுமா? சபையில் கர்த்தர் எல்லா ஆவையும் கிடையும். யார் காதை வைக்கணுமா வச்சுருக்காரு, யார் காலை வச்சுக்கணுமா வச்சுருப்பாரு, யார் தலையை வச்சுக்கணும் வச்சுருப்பாரு. தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், நான் அப்படி தான் நிற்பேன். நான் நீ நில்லு, தனி காலா நில்லு, தனி கையா நில்லு, தனி மண்டையா நில்லு. உன் மண்டை ஒரு நாசமாக போன மண்டை. ஆமென். எல்லாருடைய ஐக்கியமாக இருந்தா சேடிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக இணைஞ்சாங்க? 2வது பிரிஞ்சு போயிட்டாங்க. எதுக்காக இணைஞ்சாங்க? முதல்ல எதுக்காக இணைஞ்சாங்க? வானமண்டல சேனைக்கு விரோதமாக, உலகத்தின் ஆவிக்கு விரோதமாக, மாம்சத்தின் யுத்தம் பண்ணுறதுக்கு நோக்கத்தோடு இணைஞ்சாங்க. எப்படி கர்த்தர் வச்சது கொண்டு வந்தார்? எதுக்காக கொண்டு வந்தார்? ஒரு நோக்கத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். சும்மா சபையில் வந்து சும்மா பாட்டிட்டு போயிட்டு கர்த்தர் கொண்டு வரல, நோக்கத்தை கொண்டு வந்தார். பாதாளத்தின் வாசலை சபை மேற்கொள்ளணும். சபை மேற்கொள்ளணும்னா சபைக்கு வந்த ஒரே நோக்கம், நம்ம ஒன்றா கொண்டாதான் பாதாளத்தை அடிக்க முடியும். ஒருத்தர் நம்ம அடிச்சுட்டு இருந்தா பாதாளத்தை அடிக்க முடியாது. சாவுகிராக்கி வேலையை பண்ணிடாதீங்க. ஒன்று கர்த்தருக்காக நெல்லு. பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. பாலிடிக்ஸ் கொண்டு வராத சபையில். மாம்ச சபைக்குள்ள வரக்கூடாது, சுயம் சபைக்குள்ள வரக்கூடாது, பெருமை சபைக்குள்ள வரக்கூடாது, ஆணவம் சபைக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்ப்பாராக, மாற்றுவாராக, தாழ்மையை கர்த்தர் கொடுப்பாராக. 250 பேர் நாங்கள் தனி சபைன்னு சொல்லி மோசைக்கு ரொம்ப எழுமினாங்க. என்னாமத்தில் வாசிக்கிறோம். எழுப்பி நாங்களும் தூம காட்டுவோம், தூப்பு காசு எடுத்து தூம காட்டணும். ஆண்டு சொன்ன காட்ட விட்டுரு, காட்டும். அது தனி குரூப்பாக இருக்கட்டும், தனி ஒரு கூண்டு எலும்பு கூடாக இருக்கட்டும், செய்யிட்டும் விடுங்க. அவங்க போய் அங்கே போய் நின்று தூமம் காட்டும்போது கர்த்தர் பூமி 2ஆக திறந்து நேரடியாக பாலாதலத்துக்கு போயிட்டாங்க. தூபம் காட்டினா காட்டு, யாருக்கு விரும்பமாக தூபம் காட்டினா யாருக்கு விரும்பமாக பேசினா பேசு. ஆனால் பூமி திறக்கும் போது நேரடியாக பாதாளத்துக்கு போயிடணும். ஆமென், ஹல்லேலூயா. உழந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் தேவ சத்தம் கேட்டா ஒன்றா சேரும். ஆமென். எதுக்காக இணைஞ்சாங்க? ஒரு நோக்கத்துக்காக இணைஞ்சாங்க. நோக்கம் என்னது? தேவனுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தரை சேவிப்போம், வேற தேவரை சேவிக்க மாட்டோம். நோக்கம் என்னது? கர்த்தரை சேவிக்கணும், பிசாசை துரத்தணும், வியாதியை சுகமாக்கணும், பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கணும், ஜெயஜீவி செய்யணும், பரிசுத்த ஜீவி செய்யணும், தேவ சத்தம் கேட்கணும். எக்காலம் சத்தம் துணிக்கும் போது மேலே போக தான் சேர்ந்துமே தவிர ஒருத்தர் அடிச்சு சாவறதுக்காக சேரல. நீங்கள் அடிச்சு சாவறதுக்காக நம்ம சேரல. உன் லட்சியத்தை நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக கர்த்தரை பிடிச்சா தெரியுமா? உன்னை அபிஷேகம் பண்ண நோக்கம் என்ன தெரியுமா? ஆவியில் வளர்றதுக்கு, அபிஷேகத்தில் வளர்றதுக்கு, ஆவிக்கு ஜீவிட்டு தெம்பாக்கிறதுக்கு கர்த்தரை பிடிச்சா தவிர பாஸ்டர் ஷூட் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் இருக்க விசுவாசி ஷூட் பண்ணுறதுக்கும் கர்த்தரை அழைக்கலை. பிசாசை ஷூட் பண்ணு, சாத்தானை ஷூட் பண்ணு, பொல்லத ஆவியை ஷூட் பண்ணு, மாம்சத்தின் வலிமையை ஷூட் பண்ணு, நான் திமிரை ஷூட் பண்ணு, அகங்காரத்தை ஷூட் பண்ணு. ஆவியில் பலப்படு, கிருபையில் பலப்படு, அபிஷேகத்தில் பலப்படு. நீ தான் தேவனுடைய சேனையாக இருப்பாய். ஹல்லேலூயா. நோக்கத்தை மறந்துட்டதுனால்தான் ஒருத்தர் அடிச்சுட்டு பள்ளத்தாக்கில் எலும்புகளாக மாறினாங்க. நாங்கள் ஏன் இப்படி ஆகிட்டோம் பாஸ்டர்? பாஸ்டர் கேட்க வேணாம், கற்றுட்டு போய் கேட்க. அவர் சொல்லுவார், அடிச்சிட்டியா? அடிச்சுக்க, நல்லா சாவு போ. நீ அடிச்சிட்டீங்கன்னா எலும்பு கொண்டு தான். அடிச்சிக்காத வரைக்கும் நீ சேனைகை, தேவ சேனை. சொல்லுங்க, அடிச்சிக்காத வரைக்கும் இந்த தேவசேனை. அடிச்சிட்டிங்கன்னா எலும்பு கொண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3வது
அவங்க ஒரு நோக்கத்தை செஞ்சாங்க. முதலாவது அடிச்சுக்கிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. முதல் நோக்கம் எதுக்கு அடிக்கப்பட்டாங்க? நோக்கத்தை மறந்தாங்க. அவங்க எதுக்கு பிடிக்கப்பட்டது மறந்தாங்க, அதனால் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவனோடு ஆழமாய் பழகாமல் விட்டுட்டாங்க, அதனால் பிரிஞ்சு போயிட்டாங்க. தேவனோடு ஆழமான தொடர்பு. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரணுமா, அந்த ஜெபத்துக்கு வராதப்போ, நீ வரலன்னு நல்லா கேன்சல் பண்ணுவேன், எனக்கு ரெஸ்ட்டு. நான் தேவனோட ஆழமாக பழகி இன்னும் 2 ஊழியத்தையும் கூட ஆரம்பிச்சுட்டு 4 ஊழி கூட ஆரம்பிச்சிடுவேன். எங்கே ஆரம்பிக்கிறீங்க? நீ ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, எங்கே வேணால் ஆரம்பிப்பேன். உலகம் திறந்துருக்குது, உலகம் விசாலமாக இருக்குது. எங்கே போய் ஆரம்பித்தாலும் ஊழியம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இது உழந்து போச்சுன்னா வேறு ஊழியம், இது உழந்து போச்சு இன்னொரு இடத்துல ஊழியம். இங்கே பேரை கெடுத்தாங்கன்னா இன்னொரு இடத்துல பேரை கெடுத்தாலும் சரி, ஊழியம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உழந்து போச்சு. வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் போய் பிடிச்சான். எங்கே பிடிச்சான்? மோரியா மலையில் போய் கத்தியை ஓங்கும்போது நெருங்கிட்டான். வாக்குத்தத்தம் பண்ணின கத்தர்கிட்ட நெருங்கி போனான், ஆழமாய் போகலாம். கத்தி ஓங்கின பிறகு கத்தர் பேசிட்டார். ஏய், கத்தி போடுறதா? டேய் ஈசாக்கடா, இவன் தானே சந்ததி. ஈசாக்கு தவிர வேற ஒன்று ரெடியாக வச்சுருக்கேன், ஒரு ஆட்டுக்கடை ரெடியாக கொண்டு வந்து சேஃப்டியாக செட் பண்ணி வச்சுருக்கு, எடுத்து பள்ளிட்டுக்கோ. யெகோவா ஈரே. ஐக்கியம் இல்லைன்னா உனக்கு யெகோவா ஈரே இல்லை. நோக்கம் புட்டினா யெகோவா ஈரே இல்லை. உன்னை பலியாக சேர்த்தினா நீ யெகோவா ஈரேக்குள்ளே போக முடியாது. 2வது 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 37:2 வாசிக்கும் போது, என்னை அவைக்கு நடுவிலே சுற்றி நடக்க பண்ணினார். வாசிங்க. இதோ அந்த எலும்புகள் மகா திரளானதாய் கிடந்தது, மிகவும் மிகவும் உளுந்து போயிடுச்சு. அதை காஞ்சி வெடிச்சு, எலும்பு ரொம்ப காய்ச்சதுன்னா இத்து போய் அப்படி வெடி பிடிச்சு. ஏன் எலும்புகளை பற்றி ஆண்டவர் கூட தெளிவாக எழுதுறாருன்னா, எலும்பு ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலும்பு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். எலும்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். யோபுல வாசிக்கும் போது, எலும்புக்குள்ளே தான் நம்ம இள வயசில் செய்கிற பாவங்கள் படுத்திருக்கு. யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சின்ன வயசில் செய்து வந்த பாவமெல்லாம் ஸ்டோர் ஆகிற இடம் வந்து எலும்பு தான். எலும்புக்குள்ளே தான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சின்ன வயசுலேருந்து செய்த பாவங்கள் எல்லாம் அங்கே தான் ஸ்டோரிங் ஆகுது. யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் எலும்புகள் அவனுடைய வாலிபத்தின் பாவங்களால் நிறைந்திருக்கிறது, அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அப்போ சின்ன வயசில் ரசிக்கப்படுற வயசு வரைக்கும் நாம் செஞ்ச பாவங்கள், அசுத்தமான காரியங்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவுறாரு, இருதயத்திலிருந்து கழுவுறார். ஆனால் எலும்புக்குள்ளே என்னாச்சு? ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துட்டோம். ரசிக்கப்பட்ட நாளில் செய்த பாவங்கள், ரசிக்கப்படுற நாளைக்கு முன்னாடி செய்த பாவங்கள், பின்னாடி செய்த பாவங்கள், அறிக்கை இடாத பாவங்கள், கண்ணீர் சிந்தாத பாவங்கள்லாம் எலும்புக்குள்ளே போய் மெமரி கார்டில் நீங்கள் போடுற வீடியோ, நீங்கள் போடுற மெமரி கார்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம எலும்புக்குள்ளே பாவங்கள் சேர்ந்துக்கிட்டே வரோம். அது உங்களுக்கு தெரியாது, கணக்கு தெரியாது. நெஞ்சில் சமாதானம், இயேசுத்தங்க பாவத்தை கழுவின சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. அதோடு ரசிக்கப்பட்டோம். இனி எப்படியும் வாழலாம், அப்படி வாழ முடியாது. ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானத்தாச்சு. அப்படி சரீரத்தை என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானத்தை அடக்கம் பண்ணுறோம். பரிசுத்தாவியை ஊத்துறாரு. பரிசுத்தாவி ஏன் ஊத்துறாரு? தியானிக்கும் போது என்ன செய்யணும்? அக்கினி 39 செய்கிறான். தியானிக்கில் 39 செய்ய சொல்ல, தியானிக்கில் அக்கினி மூண்டது. ஏன் நான் அக்கினி போட வந்து சொன்னேன். ஏன் அக்கினி போடணும்? அக்கினி தான் எலும்புக்குள்ள ஸ்டோர் ஆன பாவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சிக்கிட்டே வரும். சுட்டெரிப்பின் ஆவியானவர் என்று ஏசிய 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்போ சுட்டெரிப்பின் ஆவியானது பாவத்தை கழுவிட்டார், மனசாட்சி கழுவிட்டார். இயேசு ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டது உண்மை.
அதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக ஸ்டோராக வந்த காரியங்கள், பழைய நினைவுகள், பழைய தோற்றங்கள், பழைய யோசனைகள், பழைய பாவங்கள்லாம் அப்பப்போ நம்முடைய மனசில் ஞாபகம் ஏன் வருதுன்னா எலும்பில் ஸ்டோராக இருக்குது. மெமரி கார்டு இல்லாமல் மைண்டுக்கு வராது. ஆண்டவர் மறந்தாலும் கூட நம்ம மைண்டுக்கு நம்ம செய்த பாவங்கள் ஞாபகத்துக்கு வரும், டச் பண்ணோம் அப்பப்போ மைண்டில். அப்படி செஞ்சேனே இப்படி செஞ்சேனேன்ட்டு. இதெல்லாம் ஏன் ஸ்டோராக இருக்குன்னா எலும்புகளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த எலும்பில் இருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடுகளில் பரிசுத்தவான்களுக்கு எலும்புக்குள்ளே இருக்க பாவங்கள் போகலை, அவங்க அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதான் யோபு எடுத்துறாரு, இளவயதின் பாவங்கள் எங்கே இருக்குதுன்னா எலும்புக்குள்ளே இருக்குது, அதோடு போய் மண்ணில் படுத்து கொண்டிரு. மண்ணில் இப்போ படுக்கிறோம், அடக்காரங்களே படுக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. பழைய ஏற்பாடு கர்த்தர் அவருடைய பாவத்தை காணவில்லை, பார்க்காம இருந்தார். போனால் போதுன்னு விட்டார். ஏதோ ஒரு காரியத்தை சுத்தமாக இருந்தால் எனக்கு ஏற்றவன் தாவீது என் உள்ளத்துக்கு அவன் விவசாயம் பண்ணால் கொலை பண்ணான், இறுதிக்கு ஏற்றவன் அணைச்சிக்கிட்டார். அதோ ஒன்று காரியத்தில் மிஸ்டேக் பண்ணால் கூட தேவ சித்தம் செய்வதில் கரெக்டாக இருந்தான். ஆபிரகாம் என்ன 1 கட்டினா 3 கட்டினாலும் ஆபிரகாம் கத்திக்கு ஓங்கிட்டான்ல, அது மேன்மையாயிடுச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடியில் போடப்பட்டு விற்கப்பட்டு அங்கே போய் போத்திபார் மனைவி வீட்டில் தப்பிச்சு அங்கே போன பிறகு அங்கே இருக்க பூஜாரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணான். அது மிஸ்டேக் தான், ஆனாலும் யோசேப்பு ஒரு பரிசுத்தவான். ஆமேன். பழைய பாட்டில் 1-2 மிஸ்டேக் வந்தால் கூட கர்த்தர் பரவாயில்ல ஓகே. இயேசு வந்த பிறகு குமாரனையே வெட்டி போட்ட பிறகு அவளை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டு ஞானசாரத்தை அபிஷேகம் பெற்ற பிறகு நாம் அப்படி வராதபடிக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? அபிஷேகத்தை நெருப்பு எடுத்து பெந்தேகோஸ்து நாளில் உள்ளே வச்சுட்டு, இந்த நெருப்பை உள்ளே வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, ஆவி அணைச்சிடாத, அபிஷேகத்தை அணைச்சிடாத, பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். எரிஞ்சால் அது உள்ள எலும்புக்குள்ளே டெய்லி போய் சின்ன வயசில் அறியாத கல்ல தெரியாத கல் செய்த பாவத்தை எரிச்சிக்கிட்டே வரும். புரிஞ்சிச்சுன்னா ஸ்தோத்திரம், புரியாவிட்டாலும் ஸ்தோத்திரம். ஆமேன். யோபு சொல்ற பாருங்க, எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களால் நிறைந்திருக்கிறது, அவனுடைய கூட அந்த பாவங்களும் மண்ணிலே படுத்துக்கொள்ளும். ஸோ பாவத்தோடு நம்ம மறிச்சிட்டா உயிர்த்ததில் பங்கெடுக்க முடியாது. அப்போ எலும்புக்குள்ள இருக்க பாவங்கள் கிளியர் ஆகணும். அதுக்கு தான் கூட்டத்துக்கு வா, ஜபத்துக்கு வா, சொல்கிறாரு பாஸ்டர், கூட்டத்துக்கு வா ஜபத்துக்கு வா சொன்னால் உன் எலும்புக்குள்ள கெட்ட பாவங்கள் அங்கே ஸ்டோர் ஆகிருக்குது. ஆண்டவர் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மேலே பார்த்தா உன் எலும்புக்குள்ளே இவ்வளோ சாக்கடை இருக்குது. ரசிக்கப்பட்டாச்சு, கத்தை கழுவிட்டார், அபிஷேகம் பெற்றாச்சு. அபிஷேகம் பெற்ற பிறகு டெய்லி ஆவியில் அனலாய் நெஞ்சிலையும் உள்ளத்துலேயும் எலும்புக்குள்ளே இருக்க பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி மரணம் வரும்போது, மரண பிசாசு நிற்கும் போது சொல்லணும், எல்லாம் சுட்டரிக்கப்பட்டாச்சு. சுயமும் இல்லை, மாம்சமும் இல்லை, பொல்லாத ஆவியும் இல்லை, சண்டையும் இல்லை, வைராக்கியம் இல்லை, எரிச்சல் இல்லை, கசப்பு இல்லை, எல்லாருடைய சமாதானம் தேவனுடைய சமாதானம், யாருடைய சமாதானமாக பொல்லாத யமனே ஏன் முன்னாடி நிற்காத, இயேசு வந்திருக்கிறார், நான் போகிறேன் அப்படி சொன்னதான் உன் எலும்பு கிளீன் ஆயிடுச்சு. அதுக்கு தான் கூட்டத்துக்கு வர சொல்கிறோமே தவிர உன்னை காலில் மிதிக்கிறதுக்கோ உன்னை காரி துப்புறதுக்கு நாங்கள் வர சொல்ல. தப்பாக புரிஞ்சிட்டு கண்டதே பேசாதீங்க. எங்களை பாஸ்டரை பற்றி எங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும், என்ன தெரியும் உனக்கு? ஓட்டத்துக்குவான்னு சொல்கிறது எங்களுடைய வேலை, கண்டிக்கிறது எங்களுடைய வேலை, உணர்த்துறது எங்களுடைய வேலை, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்கிறது எங்களுடைய ஒர்க்கு. உன் ஒர்க்கு நீ செய்யாதான்னு சொல்ல. உனக்கு பிடிக்கலையா நீ வேறு சபைக்கு போகலாம், உணர்த்த மாட்டாங்க. வேறு சபைக்கு நிறையா இருக்குது, எங்கே திரும்பினாலும் சர்ச்சு வரிசையாக இருக்குது. இந்த சபை பரலோகத்துக்கு போகிறதுக்காக நடத்துகிறோம். உன்னை பிரியப்படுத்துறதுக்காகவும் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காகவும் உன்னை நைஸ் பண்ணி பூசி மொழுகிறதுக்காகவோ உன்னை எலும்பு கூட வைக்கிறதுக்காக நடத்துல. இந்த எலும்பு கூடு மேலே சதை வரணும், அது மேலே நரம்பு வரணும், ரத்தம் வரணும், ஜீவன் வரணும், ஏசு வரணும். எலும்புக்குள்ளே ஒரே ஒரு பாவம் கூட இல்லாமல் நீ பறந்து போகணும்னு நடத்துகிறோம். விலை மதிப்பு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்ல பாஸ்டராக இருக்காங்க, தங்கமான பாஸ்டர் இருக்காங்க. 10 ரூபாய்க்கு பிரியமானவர்களே ஆசீர்வதிப்பாராக, பிரியமானவர்களே சொல்ல பாஸ்டர் இருக்காங்க. நீ அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன குறை சொல்கிறத விட நீ அங்கே போயிடலாம். குறை சொல்கிறதுன்னு வேணாம், போயிடு. குறை சொல்கிறீங்க எனக்கு வேணாம்.
குறை சொல்கிறவங்களுக்கு இது இந்த சபை இல்லை. குறை சொல்கிறதுக்காக நாங்கள் சபை கூட்டலை. குறை சொல்கிறதுக்காக கர்த்தருடைய ரட்சிக்கலை. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுக்காக கர்த்தருடைய ரட்சிக்கலை. பறந்து போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எலும்புக்குள்ளுக்கு பாவம் போகணும்னா ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். யோபு 14:7-9 வாசிக்கிறோம் பாருங்க. யோபு 14:7-9 வாசிக்கிறோம். ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் திரும்ப என்ன செய்யும்? தழைக்கும். ரோட்டில் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டி போட்டீங்க, மாமரத்தையோ தென்னை மரத்தையோ இல்லை ஏதோ ஒரு கொய்யா மரத்தையோ வெட்டி போட்டிங்கன்னா மழை பெஞ்சா தண்ணி வாசனை பட்டால் கூட துளுத்துடும். ஆனால் சாத்தா நம்மளை வெட்டி போட்டால் துளுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட்ட கை மோசமான கை, சாபம் பிடிச்ச கை, பிசாசுடைய கை நம்ம வெட்டி போட்டுச்சுன்னா துளுக்கிறது கஷ்டம். ஒரு மரத்தை வெட்டி போட்டால் கூட நம்பிக்கை இருக்குது. மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்களைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது தொளித்து இளம் மரம் போல கிளைவிடும். ஆனால் மரத்தை பற்றி நம்பிக்கை இருக்குது. அது வெட்டி போட்டாலும் தண்ணி வாசனை படிச்சுன்னா அது துளுத்துரும், வேர் பிடிச்சிடும், உள்ள ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் மனுஷனோ வென்றால் செத்த பின் என்ன செய்கிறான்? ஒடிந்து போகிறான். 10ஆம் வசனம். மரத்தை வெட்டினா கூட தண்ணி பட்டுச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா, சில்லுன்னு பட்டுச்சுன்னா பொழைச்சிக்கும். ஆனால் மனுஷனை பிசாசு வெட்டி போட்டானா, மனுஷனுக்குள்ள பிசாசு புந்து நாசமாக்கிட்டானா, தண்ணி வாசனை பட்டாலும் எந்த வாசனை பட்டாலும் அது நம்பிக்கை இல்லை. எப்படி கம்பேர் பண்ணுற ஆவியானதை பாருங்க. மரத்தை வெட்டினா கூட பொழைச்சிக்கும். உன்னை சாத்தான் வெட்டி போட்டானா, என்ன தண்ணி வாசனை பட்டாலும் என்ன மழை வாசனை வந்தாலும் கெட்டு போனதுக்கு செத்து போனவன் தான். ஆத்மா போச்சுன்னா அவுட்டு. ஏதோ சும்மா நடைப்பண்ண மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், ஆனால் படைக்காது. ரொம்ப கஷ்டம். குழந்தை எலும்பு ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன வாசம்? யோபுல வாசிக்கும் போது மரத்துக்காவது நம்பிக்கை இருக்கு. மனுஷன் கத்தரை விட்டு விலகிட்டா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. யோபு 23:10 யோபு சொல்றாரு, என்னை கத்தர் ரொம்ப புடமிடுறாரு, சாத்தான் ரொம்ப புடமிடுகிறான், பிசாசு கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். கத்தரை நம்புகிறவனை செழிப்பான். கத்தரை மேல் பட்டதலாக இருக்கிறேன். மனுஷன் மேல நம்பிக்கை இல்லை, என் மனைவி மேல் இருக்கிற நம்பிக்கை இல்லை, என் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை இல்லை. கத்தர் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அவர் விடுவித்தா சரி, விடுவிக்காமல் போனா சரி. அவன் சொல்றான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று 23ஆம் சங்கீதம் யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் நான் சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். தேவன் நம்மை சோதித்தார்னா ஓகே. பிசாசு வெட்டுப்பட்டனா அவுட்டு. பிசாசு கிளீன் போல்ட் ஆக்கிட்டானா ஸ்டம்ப் எகிரிடும், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் கத்தர் மேல் உண்மையாக சாகிற வரைக்கும் நம்பிக்கையாக இருந்தது. ரட்சிக்கப்படும் போது என்ன சொன்னாயோ, ஞானஸ்நானம் போது என்ன சொன்னாயோ, தொட்டியில் அபிஷேகம் பெறுவது என்ன சொன்னாயோ அந்த வார்த்தை மாற்றாத. மாற்றிட்டின்னா நீ பிசாசோடு சேர்ந்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. எரேமியா 29:13 அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னை தேடுங்கள் இங்கே சொல்ல. எரேமியா 29:13 அங்கே வாசிக்கிறப்பாங்க. தேடுகிறவன் கத்தரை தேடினா அவனுடைய வாசனை அவனுக்கு வீசும். கத்தருடைய வாசனை அவனுக்கு இருக்கும். கத்தரை தேடாவிட்டால் பிரச்சனை ஜாஸ்தி. 29:13 உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில்
கண்டுபிடிப்பீர்கள். அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன். உங்கள் முடிவு தேடினால் என் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இந்த சகத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன். ஆதி நிரம்பி கொண்டு வருவேன். என்ன எப்போ? கர்த்தரை முழு இதயமாக தேடணும். பாதி இதயமாக தேடக்கூடாது. முழு இதயமாக தேடினா கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அதே தாவீது ஜெபம் சொல்கிறான், ஆண்டவரே என் இளவயதின் பாவத்தை, என் வாலிப பருவத்தில் நான் செய்த பாவத்தை நினைக்காதீங்க ஆண்டவரே. சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார் பாருங்க, ரொம்ப வேதனோடு எழுதுகிறார், அழுகிறார், ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே சின்ன வயசில் தெரிஞ்சோ அறியாமலோ நிறைய தப்பு செஞ்சினேன். அங்கே என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே. உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும் ப்ளீஸ். அன்று ஏற்றுக்கொண்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான், நிறைய ஜெபம் பண்ணிட்டான். ஆனால் தான் பாவத்தை தான் நினைக்கிறான். அவன் அப்படி செஞ்சிட்டான், இவன் அப்படி செஞ்சிட்டான், இவன் இப்படி செஞ்சிட்டா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படி சொல்ல. என் பாவத்தை நினைக்காதீங்க ஆண்டவரே. என் இளவயது பாவத்தில் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். என் எலும்புக்குள்ள பாவம் படுத்துருக்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்று. அப்படி தான் தாவீது ஜெபம் பண்ணுறான். நம்ம என்ன செய்யணும்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் ஓடி போயிட்டான், இவன் ஓடி போயிட்டா. இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? நீ முதல் பரலோகம் போறியா பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு தான் அழைச்சார். நம்முடைய நோக்கம் என்னது? நான் பரலோகத்துக்கு போகணும். எதுக்கு வந்தோம்? ரட்சிக்கப்படணும். எதுக்கு வந்தோம்? ஞானஸ்நானம் எடுக்கணும். எதுக்கு வந்தோம்? பரிசுத்த அபிஷேகம். எதுக்கு வந்தோம்? எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஓடணும். ஹல்லேலூயா. இல்லை பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நாங்கள் அவங்க பார்த்துட்டு இருப்போம்னா அதுக்கு வேறு சபைகள் உண்டு. நீ கர்த்தர் மட்டும் பார்க்க தான் இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தரை மட்டும் பார்க்க தான் நமக்கு இந்த சபை. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு பார்த்துட்டு இருந்து பரிசு போய் தாராளமாக போய் அங்கே இருக்க பாஸ்டரை பாரு, அங்கே இருக்க ஊழியக்காரனை பாரு, அங்கே இருக்க விசுவாசிகளை பாரு. கர்த்தர் பார்க்காத, வேண்டாம், உனக்கு கர்த்தர் தேவையில்லை. கர்த்தர் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சபை. ஹல்லேலூயா. உடனே எலும்பாய் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆமேன். அங்கே பிரசங்கியில் சொல்கிற பாருங்க, பிரசங்கி 12:1 சொல்லும்போது இன்னும் தெளிவாக சொல்கிறாரு. இளவயதில் உண்டான பாவங்களை வராதபடிக்கு என்ன செய்யணும்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவில் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரனும் அந்தகாரப்படாததுக்கு முன்னும் உன் வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டிகரை நினை. வாலிப நாட்கள் ஏன் சிருஷ்டிக்க நினைக்கணும்னா, வாலிபத்தில் பாவம் செய்ய செய்ய எலும்பில் ஸ்டோரிங் ஆகிடும். மெமரி கார்டு மாதிரி ஸ்டோரிங் ஆகிடும். செல்ஃபோன் மெமரி கார்டு போடுறீங்கள, அதிகமான ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் போயிடுதுல. உன் எலும்பு ஒரு மெமரி கார்டு, பாவத்துக்கு மெமரி கார்டு. அந்த மெமரி கார்டு கிளியர் ஆனால் பரிசுத்தாவினாக்கி நீ உள்ளும் பொறுமை போனதான் எலும்புகளையும் நினைத்துக்குள்ளேயும் எலும்புக்குள்ளேயும் பாஞ்சாதான். எபிரேயரில் வாசிக்கிறபடி கர்த்தருடைய வசனம் இருப்புறம் கருக்குள்ளப்பட்டும் ஆவியும் ஆத்மாவும் எலும்புகளையும் ஊனையும் பிரித்து உள்ளே போகும். கர்த்தருடைய வசனமும் ஆவியும் உள்ளே போய் கிளியர் பண்ணி மெமரி கார்டு சுத்தமாக கிளியர் ஆகி ஒரு சொட்டு பாவம் எலும்புக்குள்ளே இல்லை எடுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும் போது எழுந்து 2 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21. 2 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 20-21 நான் வாசிக்கிறேன். 20-21. எலிசா மரணம் அடைந்தான். நல்ல எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். எலிசா என்பவன் எலியாவுக்கு அப்புறம் மரணம் அடைஞ்சான். வியாதிப்பட்டு தான் மரணம் அடைஞ்சான். பயங்கரமான வியாதி. பாவத்தினால் வந்த வியாதி இல்லை, பலவீனத்தினால் வந்த வியாதி. எங்கே எலிசாவுக்கு வியாதி வந்துச்சு?
பெரிய தீர்க்கதரிசிக்கு வியாதி வரலாமா? வியாதி வந்துச்சு. மனுஷனை பார்த்தா வியாதி வரும். ஆனால் அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவன் எலும்புக்குள்ள பாவம் இல்லை. அவன் செத்தான், வியாதிப்பட்டு தான் செத்தான். வியாதிப்பட்டு மரித்தான். அடுத்த வருஷத்தில் மோவாபியருடைய சேனை இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. அப்போது ஒரு மனுஷன் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தோள்பட்டையில் பாடையில் ஒரு டெட் பாடி தூக்கிட்டு போயிட்டு இஸ்ரவேல் தேசத்தார் அடக்கம் பண்ண போகிறாங்க. எதிர் பார்த்தா மோவாபியர் வந்துட்டாங்க. மோவாபியர் என்று சொன்னால் மாம்சத்து நிச்சை, அந்த ஆவி எதிர்த்தாப்புல வருது. இவங்க இந்த பணத்தை தூக்கிட்டு போகும்போது எதிர சத்துருக்கள் ஓடி வந்துட்டாங்கன்ட்டு பரியர் ஃபியூனரல் சர்வீஸ் நேரத்தில், அடக்கார நேரத்தில் பாடி தூக்கி என்ன பண்ணாங்கன்னா தூக்கி கடைசிட்டு போயிடுவோம். எதிர சத்துரு வந்துட்டான். இஸ்ரவேல் பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ போய் அடக்கார என்ன பண்ணால் சுற்றி சத்துரு சூழ்ந்துக்குவாங்க, நம்ம காலிட்டு போனத்தை தூக்கி அப்படி வீசினாங்க. அப்போது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த எதிரிகள் தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். நல்ல கவனிங்க, போட்டார்கள். எலிசாவுடைய கல்லறை அங்கே இருக்குது, அது மேலே தெரியாமல் போட்டுட்டு அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து போட்டு ஓட்டானுங்க. இவனுங்க அடக்கம் கொண்டு பண்ணல, ஒரு விசுவாசி அடக்கம் பண்ணத தூக்கி போட்டு போயிட்டாங்க. போட்டபோது எலிசாவின் எலும்புகளில், கவனிங்க, எலிசாவின் எலும்புகளில் அந்த மனுஷன் பட்டபோது எலும்புகள் மேல் இந்த பிணம் செத்து போன பிணம், நல்ல கவனிங்க, செத்து போன பிணம் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் கால் ஊண்டி நின்று வாசியம். அந்த மனுஷன் கால் ஊண்டி நின்று எழுந்ததுதான். யார் அவன்? செத்து போனவன். யார் எலும்பு பட்டுச்சு? யார் எலும்பு பட்டுச்சு? எலிசா எலும்பு பட்டுச்சு. எலிசா பாவம் செய்து வியாதி செத்திருப்பானா, அவன் எலும்புக்குள்ள வல்லம் வந்திருக்குமா? இருந்திருக்குமா? இருக்காது. ஏன்னா சுனேமியா சொல்றா, அடிக்கடி போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று ஒரு நல்ல சுனேமியால் சாட்சி கொடுக்கிறார். எலிசா ஒரு பெரிய பரிசுத்தவான். அவன் செத்த போது அவன் எலும்புகள் என்ன இல்லை, இளவயதின் பாவங்கள் இல்லை, அக்னிக்குள்ளேயே வாழ்ந்தவன், அபிஷேகத்துக்குள்ளேயே வாழ்ந்தவன். அவன் பாடி எங்க எப்பத்தி ஒரு வருஷம் முன்னாடி அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் ஒரு டெட் பாடி தூக்கி போட்டா அந்த எலும்புக்குள்ள பாவம் இல்லாதனால, உயிர்த்தெழுந்த வல்லம் அவனுக்குள்ள இருந்ததுனால, பாவம் இல்லாத எலும்பாததுனால செத்து போன எழுப்புது. நாமும் செத்து அடக்கம் பண்ணும் போது நம்முடைய எலும்புக்குள்ள 1% கூட பாவம் இல்லாம சுட்டரிக்கப்பட்டு மறிப்போமானா, இயேசு வந்தா நம்முடைய எலும்புகள் எழும்பும். சும்மா வேடிக்கை காட்டுறதுன்னு சர்ச்சுக்கு வான்னு சொல்றாரு. சொல்றது சொல்றேன், வேற என்ன செய்வாங்க? நீ எந்திரிக்கணும் வா, செத்த பிறகு எந்திரிக்கணும் வா, எந்திரிக்க வேணா வீட்டில் இரு. பைத்தியக்காரனாக்கிட்டேன் என்ன? நான் ஊழியக்காரனாக தான் இருக்கேன். கத்தடி வேலை நான் செய்ய விடுங்க. செய்ய விடுனா போங்க வேறு சபைக்கு. என் வேலையை கரெக்டாக செய்வேன். ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கப்பட்டாலும் சரி. இயேசு அடித்த மாதிரி அடிக்கிறியா அடி, கல்ல எரிஞ்சு கொள்றியா கொள்ளு. ஸ்தேவான் போகலையா சாவலாம். உழந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானா அந்த எலும்பு ஏன் காஞ்சி போச்சு, ஏன் பட்டு போச்சு, வெடிச்சு போச்சுன்னா அதுக்குள்ள அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 119 செய்தி 9 சொல்ற, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்வதனால் தானே. இன்னைக்கு வசனம் உள்ளத்தில் இல்லைன்னா சண்டை தான் வரும். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா சண்டை வராது. ஒரு மனுஷனுக்கு திருப்பி கர்த்தர் ஏசாமி சொன்னப்போ எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறா, நீ சோதனைக்குள்ளே மாட்டிக்குவேடா, எதிரி யோவானி யாக்கோபு மனுஷன் காட்டி கொடுக்க போகிறாரு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு சொன்னார். எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏசாமி சொன்னதை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நானும் சொன்னதை சொல்லிகிட்டே இருக்கேன்.
உண்மையான ஊழியக்காரன் சொன்னதை சொல்லிட்டு தான் இருப்பான். நாம் திருந்துற வரைக்கும் சொல்ல தான் செய்வான். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணலை, அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இயேசுவோட நிற்க முடியல. பேதுரு மறுதளிச்சு போயிட்டான். நாம் அப்படி ஆகக்கூடாதே என்பதனால சொல்லிகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் தொடுவாராக. 2வது எசேக்கியேல் 37:2 அதில் ஈரம் இல்லை. இப்போ தான் வாசலுக்கு உழந்து போச்சு. அதுக்கு என்ன இல்லை? உழந்து போச்சுன்னா என்ன இல்லை? ஈரம் இல்லை. ஏன் ஈரம் இல்லை? பரிசுத்த ஆவிக்குள்ளே இல்லை, ஜீவ தண்ணீருக்குள்ளே இல்லை, கர்த்தர் மேல் தாகமாக இல்லை. தாகம் முழுவதுமே தான் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். யுத்தத்துக்கு போனாங்க. நம்ம பலத்தினா ஜெயிச்சிடலாம், நம்ம அதிகாரத்தில் ஜெயிச்சிடலாம், நம்ம வாய் பேச்சினா ஜெயிக்கலாம், வாய் மிடுக்கலாம் ஜெயிக்கலாம், நான் சூனியக்காரன் போய் ஜெயிச்சிடலாம், மந்திரவாதிகிட்ட போய் ஜெயிச்சிடலாம், குறி சொல்கிறவங்கிட்ட போய் ஜெயிச்சிடலாம், அப்படி பண்ணி ஜெயிச்சிடலாம், நம்ம காக்க கூட்டிக்கலாம், சபைட்டு போனால் நான் ஒன்றா கூட்டிக்கலாம், எப்படியா எடுத்து மாம்சத்தை ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான். உழந்து போயிட்டாங்க. ஈரம் போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு, நெஞ்சில் தண்ணி இல்லை, எலும்பில் தண்ணி இல்லை, பாவம் கூடி போச்சு, அசுத்தம் கூடி போச்சு, குறி கேட்குற ஆவியும் சூனியத்தின் ஆவி உள்ளே உட்காந்துச்சு. எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி சேனையாக மாற முடியும்? ஈரப்பதம் வெளியேந்து ஈரப்பதம் உள்ள வராது. ஆவியானவர் ஈரப்பதம் கொடுத்தாரா? தாகம் முழுவதுமே தங்கத்தை தண்ணீர் ஊற்றுவார். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணி கிடையாது. கடைசியில் வசதி, தாகம் முழுவதுமே தண்ணீரையும் வண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொன்னார். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்லலை ஆண்டவர். இங்கேயும் அதே வசனம் இங்கேயும் இருக்கும். மேலே தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணி, தாகம் இல்லாதவனுக்கு தண்ணி கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தாகம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் தண்ணி ஊற்றுவார். சமாரிய ஸ்திரிக்கு தாகம் இருந்துச்சு, தண்ணி ஊற்றினார். பர்த்திமேயுக்கு தாகம் இருந்துச்சு, தண்ணி ஊற்றினார். மரியாளுக்கு தாகம் இருந்துச்சு, தண்ணி ஊற்றினார். உனக்கு தாகம் இருந்தால் தண்ணி ஊற்றுவார். தாகம் இல்லை விட்டா வறண்டு போயிடுவாய். அதனால நம்ம ஆண்டவர் ஏமாத்திடுவோம். கோயிலுக்கு வரல, கர்த்தரை ஏமாத்திரி, ஜெபிக்காம விட்டோம், கர்த்தரை ஏமாந்தவர்ல, நீ தான் ஏமாந்து போற. தேவன் ஒரு நாள் ஏமாற, நீ உழந்துக்கிட்டே போற. செடி வளர்க்குற நீங்கள் வீட்டில் போய் 10 நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டு 11 நாள் அந்த செடியுடைய தலைகளை பார்த்தீங்கன்னா நீ அப்படி தான் ஆயிடுவ. நீ உங்கள் வீட்டில் செடிக்கு தொட்டி செடி வச்சு தண்ணி ஊற்றாம விட்டு 10 நாள் கழிச்சு பாருங்கள், இந்த செடி மூஞ்செல்லாம் வாடி போயிருக்க மாதிரி தான் உன்னுடைய ஆத்மாவோட. தண்ணி ஊற்றலைன்னா நீ பட்டு போகிறது உண்மை. இல்லையா? ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கோயில் இல்லை, கோயில் சாமி இல்லை, குளம் இல்லை, தெய்வம் இல்லை, ஒன்றும் இல்லை. பட்டு போகணும். பட்டு போயிட்டு எதுக்கு வருவாங்க? சண்டைக்கு தான் வருவாங்க. ஏன்னா பட்டு போச்சுன்னா ஈரம் இருக்காது. பட்டு போச்சுன்னா உள்ள ஈவம் இருக்காது, இறக்கம் இருக்காது, நெஞ்சில் தண்ணி இருக்காது. அப்போ சண்டைக்கு தான் வருவாங்க. ஒரு விசுவாசி சண்டைக்கு வராங்க. ஏன் வராங்க? அவங்களுக்கு பட்டு போயிடுச்சு. ஆவிக்குரிய ஈரம் இல்லை, பரிசுத்தாவின் ஈரம் இல்லை. ஈரத்தன்மை குறைஞ்சுன்னா சண்டையும் பிரிவினையும் வாக்குவாதமும் உண்டாயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத. நெஞ்சில் ஈரம் இருந்துச்சுன்னா தான் குடும்பம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மன்னிக்க தெரிஞ்சதான் ரோட்டில் கூட மன்னிக்க முடியும். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ கூட சில வயலில் வராது. நான் ப்ளீஸ் சொல்லணும், எதுக்கு சாரி சொல்லணும், எதுக்கு மன்னிப்பு கேட்காத. ஈரம் இல்லாத நெஞ்சே சாரி கேட்காத. நீ அப்படியே இரு. ஈரம் இருந்துச்சுன்னா சாரி வரும், ப்ளீஸ் வரும், தேங்க்யூ வரும். ஈரம் இல்லாதவங்களுக்கு சாரியும் வராது, ப்ளீஸும் வராது, தேங்க்யூ வராது. செத்து போச்சு, அதுக்கு சாரி சொல்லணும். ஆமீன். சாரி சொன்ன கௌரவம் போயிடுவேன். கௌரவம் பல்லூரில் கோட்டை வச்சது கௌரவம். நெஞ்சில் ஈரம் இல்லை, குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை. வருமானம் வந்தால் 10 நாளில் காலி ஆகிடுது. ஏன்னா எலும்புக்குள்ள வெடிப்பு உண்டானதுனால வருமானம் அப்படியே வத்தி போயிடுது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவருடைய நன்மை இல்லை, ஆண்டவருடைய கிருபை இல்லை, ஆண்டவருடைய வைராக்கியம் இல்லை. ஆண்டவர் யுத்தத்தை பண்ணல, நான் பண்ணுவேன், எனக்கு யுத்தம் பண்ண தெரியும். யார் தெரியும், நான் இப்படி யானையோட நான் பெரியவேன். ஓ, நான் தெல்லு பூச்சின்னு என்னைக்கு சொல்றியோ உனக்கு மறுபடியும் ஈரம் உண்டாகும்.
நான் ஒன்றுக்கு உதவாது எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் ஈரம் உண்டாகும். நான் தில்லுப்பூச்சின்னு எப்போ சொல்கிறோமோ தேவன் சொல்ற, நான் உன்னை காப்பாற்றினேன் வா. என் தோல் முதலானவனு எல்லாம் போயிடுச்சு. யோபு சொல்கிறான், என் தோல் முதலானவனு எல்லாம் போச்சு, என்னை கொண்டு போட்டாலும் அவருடைய நம்பிக்கையாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். கொண்டாட்டி கூட நான் போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை கூட நான் போக மாட்டேன், என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கடைசியில் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தோல் முதலானவர் அழுகி போனாலும் விடிச்சு போனாலும் சதறி போனாலும் நான் அவரை காண்பேன். 19:25 வாசிக்கும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் மாறதுக்கு தேவன் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அப்படி எலும்புகள் சொல்கிறான், என் எலும்பு தோல் எல்லாம் வத்தி போனாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பான். ஆனால் தோல் முதலானவனே அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கர்த்தர் கடைசி நாட்களில் யோபு எழுப்பினார். அழுகி போன உடம்பை எழுப்பினார், அழுகி போன நரம்பை எழுப்பினார், எழுப்பி நிற்க வச்சார். இதற்கு பிறகு 10 பிள்ளைகளை பெற்றான். இவன் எழுப்புவானா, இவன் சாவுகளாக்கி இவன் படைப்பானா, இன்னைக்கு நாளைக்கு சாவுற மாதிரி இருக்கான் உலகம் சொல்லும். கர்த்தர் கையில் தூக்கி எடுத்தார்னா செத்து போன எலும்பை கூட எழுப்பி உயிரோடு தான் மாற்றுவார். செத்து போன தாடை எலும்பை சிம்சி கையில் எடுத்து 1000 பேர் ஒரே விட்டான். ஆவியானவருக்கு செய்வாரானா? மனுஷன் நமக்கு 1000 பேர் உதவி செய்வதை விட ஒரு ஆவியானவர் சரியாக கிரியை செய்வாரானா? வெடித்து செதறி போயிருக்க எலும்புகள் நம்பிக்கையில்லாத சூழ்நிலை, வறட்சி ஆயிடுச்சு, வட்டி போயிடுச்சு, ஈரமே இல்லை. என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதே எல்லாம் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து என் வசனத்தை அனுப்பி வாத்தி அனுப்பி ஈரத்தை அனுப்பி நீ கேட்டதை நான் கொடுத்துருப்பேன்ல அப்படி கேட்ட சொன்ன அல்லது ஒருத்திக்கிட்டேன். யாவ சமாரிய தாகம் இருக்குது எனக்கு தா, எனக்கு ஜீவ தண்ணீர் வேணும் கேட்டதை நான் கொடுத்துருப்பேனே, இன்றைக்கு வற்றாத ஊட்டாக இருக்குமே, நீ நல்லா இருந்திருப்பியே. வாழ்க்கை 6 பேரால் கெட்டு போச்சே, நீ இனிமேல் வாழு, நீத்தி சென்று பெற்றுக்கோன்னு சொல்லி சமாரிய ஸ்ரீ எழுப்பினவர். செத்து போன லாசருவை 4 கட்சி எழுப்பினவர். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தா வறட்சியான காரியத்தை கர்த்தர் மாற்றி எலும்பு கரளை மாதிரி ஆயிட்டான் ஆண்டவர். ஒரு கரளமாக இருக்க, ஜபம் வர மாட்டேன், சோத்திரம் வர மாட்டேன், பாட்டம் வரல, அன்னி பாஷை வரல, கரளைக்கட்டையே ஆயினேன். கரளைக்கட்டையை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, என்கிட்ட ஈரம் இருக்குது, என்கிட்ட வல்லமை இருக்குது, என்கிட்ட ஜீவன் இருக்குது, இள வயதில் பாவத்தங்களை சுற்றறிக்கிற வல்லமை என்னுடைய பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொண்டால் கரளை கர்த்தர் மாற்றி ஜீவனுள்ள மனுஷனை மாற்றுவார். நம்ம இலக்கண்களை மூலமா அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, வெற்றி சேர்ந்தவர், உண்மையில் தேவனாக இருக்கிறார். அதனால் சேனையின் கர்த்தர் முன்னாடி போகும்போது அந்த சேனைகளில் நான் ஒரு அங்கத்தினன், சேனைகளின் தேவனோடு கூட நான் இணைஞ்சிருக்கிறேன். எந்த நோக்கத்தோடு கர்த்தர் என்னை பிடிச்சாரோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாய் தொடர்கிறேன். லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆகாதவனிடம் போகாதபடிக்கு, தள்ளப்பட்டு போகாதபடிக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி அடக்குகிறேன். சுயத்தை சாம்பலாக்குகிறேன். என்னை வெறுமையாக்குகிறேன். ஆண்டவரே, இப்படி செய்தாலொழிய நாங்கள் தேவனுடைய சேனையாக இருக்க முடியாது. நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கிற அந்த யோபுவை கர்த்தர் எழுப்பினீரே. பாவம் நிறைஞ்ச இளம் வயசு வாலிப பாவத்தை வெளியே போகணும்னா பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கணும். எலிசாவுடைய எலும்புகளுக்குள்ள பாவம் இல்லை. அவன் மேலே பாடி போய் விழுந்த போது அது உயிரோடு எழுந்ததே, நடந்தானே. பேதுருமான கூட அந்த சப்பானை பிடிச்ச உடனே நடந்தாங்களே. எலும்புகளுக்குள்ள பரிசுத்தாவின் வளம் பெந்தெகோஸ்தின் ஆவி உள்ள வரும்போது எலும்புகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற எல்லா பாவத்தையும் சுட்டரிக்கணும். தாய் என்னை பாவத்துக்கு கற்பம் தரித்தால் துர்க்குணத்தில் உருவானேன். அதனால என் தாய் என் பாவத்தை மாற்ற முடியாது. நீ அழைத்தவர் தான் பாவத்தை மாற்ற முடியும்.
என்னை அழைத்தவர் தான் எலும்புகளை சுட்டரிக்க முடியும். என்னை அழைத்தவர் தான் செழிப்படை செய்ய முடியும், எலும்புகளை நின்னமுள்ளதாக்க முடியும். என்ன வந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து உட்காந்து என் நிலைமை என்ன என்று சொல்லி நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள கேட்டிருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன்னு சொன்னார் சமாரிய ஸ்திரீ. அதுபோல் நாங்களும் உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். எங்கே நாங்கள் உழந்து போனோமோ, எங்கே தள்ளப்பட்டு போனோமோ, எங்கே குடியில் போடப்பட்டோமோ, நாங்கள் உடந்த எலும்பாயிராதபடிக்கு திரும்பமாக எழும்பி பிரகாசிக்க செடியில் இந்த செடியாகி எங்கள் மேல் தண்ணி ஊற்றுங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றுங்க. திரும்பி எழும்பி உமக்காக ஒரு சேனையாய் மாறி நிற்கணும். அதுபடி சித்தம். அதன்படி கர்த்தர் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் காவலும் சமாதானம் அனைவரோடு சேல பரிசுத்தம் கூட இருப்பதாக.